கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நான் நடிக்க வந்து. அ கிட்டத்தட்ட ஒரு 35 படங்கள்ல எல்லா படத்த பேரையும் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்ல மத்தவங்களும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. பட் என்ன அடையாளமா வச்சுட்டு இருக்கிறதுக்கு வந்து ஒரு 4, 5 படங்கள் அடிக்கடி எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல சிங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்ட், அந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு இடத்த வந்து எல்லா இடத்துலையுமே பிடிச்சிருக்கு. ஆ, நேருக்கு நேர் பண்ணும்போது நீ இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி பார்த்தியா அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற குடும்பத்தினர் அத்தனை பேரும் வந்து நான் இப்பவும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே ஒரு படம் ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரியான படங்கள்லாம் வரும், வரிசையாக வரும். உன்னை வந்து சிங்கமாக பார்க்குற மாதிரி நீ மாறுவேன்னு நீ நினச்சியா? இந்த துரைசிங்கமாக உன்னை நினச்சி எழுதுகிற அளவுக்கு நீ வந்து அந்த கிராஃப் இப்படி அழகாக போயிட்டுருக்கே அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ஆரம்ப காலத்தை தான் வந்து நினச்சி என்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அந்த வரிசையில் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ராவல் எப்படி வந்து இப்போது ஹரி சார் சொன்னாரோ, எல்லா படத்துக்கும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். முக்கியமான படங்கள் வரும்போது எல்லாமே வந்து பொதுமக்கள் கிட்டேருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லா நண்பர்கள்ட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். பட் வணிக ரீதியாகவும் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு முக்கியமான ஃபில்மாக இருக்கும் அப்படின்ட்டு. அது எப்படின்னு தெரில. எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில. முதல் படத்துல இருந்தே அந்த அந்த சர்க்கிள்லேயும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தியேட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த சர்க்கிள்லேயும் ரொம்ப நம்பி 2 பேரும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோன்னா எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு ஃபில்மாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க மறுபடியும் மறுபடியும் வந்து நிரூபிச்சிட்ருக்காங்க. எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறது சக்தி அவர்கள் சொல்லும் போது தான் எனக்கும் மறுபடியும் அது ஞாபகம் வருது. ஸோ ரொம்ப அழகான ஒரு ஒரு ட்ராவல். ஒரு 5 படம் பண்ணியிருக்கோம். ஹரி சார் சொல்கிற மாதிரி வந்து மோர் தென் ஒரு ஆக்டர் டைரக்டர் ரிலேஷன்ஷிப் தாண்டி ஒரு அழகான ஒரு ட்ராவல் வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது கூட நான் ஒரு பிளஸ்ஸிங்காக தான் பார்க்குறேன், ஒரு ஆசீர்வாதமாக பார்க்குறேன். இது அடிக்கடி அமையிற விஷயம் கிடையாது. இந்த சிங்கம் படம் இப்படி அமைஞ்சிருக்கு, 3 அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இங்கே மேடையில் இருக்கிற ஒருத்தர் மாறினாலும் இந்த அழகு சேர்ந்துருக்குமா படத்துக்கு அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் ஷூட்டிங்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் கிட்டே வந்து ஹரி சார் அதுக்கான வேலைகளில் இறங்கி அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அத்தனை பேரும் வந்து வேலையில் இறங்கி அதுக்காக என்னென்ன விஷயங்கள் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். அது சாதாரணமாக எடுத்துக்கல. ஒரு 1 ஹிட் ஆகிடுச்சு, 2 நல்லா போயிடுச்சு, 3 அப்படியே ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிறது இல்லை. அவர்கிட்ட எனக்கு நான் பயப்படுறதும் நான் இன்னும் பிரமித்து பார்க்குறதுமே வந்து அந்த சின்சியாரிட்டி தான். இவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் அது 1% கூட வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் அது இன்னும் மெருகேறிட்டே தான் போயிட்டுருக்குது. அந்த பயமும் அந்த சின்சாரிட்டியும் வந்து கூடிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. அதிகமாக வந்து கவனம் செலுத்துறதும், அதிகமாக அதுக்கு அக்கறை எடுத்துக்கிறதும், அதிகமாக அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறதும் வந்து அதை பார்த்து பார்த்து நான் வியந்திருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். சூர்யா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 300 பேர் இருக்காங்கன்னா 300 பேரையும் எப்படி கட்டி அந்த அந்த வேலையை வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு அது தனியாக உட்காந்து யோசிக்கிற விஷயம். ஒரு டாக்குமெண்ட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு எடுத்தாலே வந்து அன்றைக்கி எடுத்திருக்க முடியாது, முடிச்சிருக்க முடியாது. பட் அப்படி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 17 லேக் 18 லேக் ஃபீட்டு எப்படி மைண்டில் வச்சுக்கிறாங்க, எப்படி அது ஒரு நாளுக்குள்ளே வந்து ஒரு யூஸ்வலாக ஒரு ஃபில்மில் வந்து ஒரு 25-30 ஷாட்ஸ் ஒரு நாள் கேன் பண்ணாலே வந்து அது பெரிய விஷயம்ன்ட்டு பொதுவாக நினைப்பாங்க. 30-40 ஷாட்ஸ் நல்லா வந்தாலே போதும்ன்ட்டு. சஞ்சய் லீலா பன்சாலிலாம் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஷாட் தான் எடுப்பார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாங்கள் வந்து ஒரு 90 ஷாட் கிட்டத்தட்ட 90 ஷாட்ஸ் அது ஒரு நாளைக்கு எடுத்துருவோம். அவ்வளோ ஷாட்ஸ் வந்து சேர்க்க முடியுது. அதுவும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல். படம் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் படம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேகம், இந்த பரபரப்பு இதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். பட் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்மால் சர்க்கிள் படம் பார்த்துட்டு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு எப்படி அதை நடிக்க வைக்கிறாங்க, இந்த பரபரப்பில் எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஒரு மீட்டர் ஒன்று பிடிக்கிறாரு, எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க ஸ்க்ரீனில், எதுவுமே அதிகப்படியாக இல்லை அப்படின்ட்டு அந்த ஃபீட்பேக் வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு வந்து இது பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு தனி ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சாங்க. அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே 1, 2க்கு அப்புறமா 3 எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத வந்து அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அந்த ஷார்ட்ஸும் சரி, ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அவர்களோட அந்த பேக்ரவுண்டும் சரி, இதுக்கப்புறமா நான் எப்படி டயலாக் பேசுகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பதட்டம் வந்துச்சு எனக்கு. அந்த மீட்டர் எப்படி செட் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து இப்பவும் நான் வியந்து வியந்து தான் பார்த்துட்ருக்கேன். ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய அசட்டு மாதிரின்னு சொல்லலாம். என்னோடய கெரியரில் கிட்டத்தட்ட 8 படங்கள் தாண்டிட்டோம்.
அதில் வந்து அத்தனை படங்களுமே வந்து எனக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன், அவர் மூலமாக எனக்கு கிடைச்ச அடையாளம் வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத, ரொம்ப முக்கியமான ஒரு 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 அசெட் என்னோடய கெரியரில். ஸோ அவர் கூட சேர்ந்து இந்த தேர்ட் பார்ட்டில் வந்து அவரும் சேர்ந்து இந்த படத்தில் வந்திருக்கிறது வந்து இன்னும் கூடுதல் அழகு தான் அந்த படத்துக்கு. மற்றபடி எல்லாருமே கனல் கண்ணன் மாஸ்டர் ஆகட்டும், ஒரு ஃபைட் முடிச்சுட்டு ஷூட்டிங் வந்துட்டு நான் அந்த ஃபைட் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அப்படின்ட்டு அப்படியே அப்படி வருவார் அவர். என்னங்க அப்படி என்ன எல்லாம் வெயிட் பண்ணிருப்பார், எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, டேரக்டர் சார் என்ன சொன்னார், கேமரா என்ன சொன்னார், பார்த்தாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னார், அடுத்த ஃபைட் பாருங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலர் தூக்கி விட்டுட்டு அடுத்தது இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ட்டு என்ஜாய்மெண்ட்டு தான் இருந்துச்சு. ஒரு 120 நாள் அப்படின்னா கூட அந்த என்ஜாய்மெண்ட் வந்து குறையவே இல்லை. ஒரு 200 லொக்கேஷன் போயிருப்போம், பட் அந்த டயர்ட்னஸ் எல்லாம் எங்கேயுமே கிடையாது. எப்படி கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து வெறும் ஒரு லாங்குவேஜில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்குற படம் கிடையாது. எதனாலேயோ ஒரு சாதாரண கமர்ஷியல் ஃபிலிம் இல்லாமல் மக்களோட அந்த என்ன சொல்கிறது சப்போர்ட்னால் அந்த அந்த ஒரு பிளெஸிங்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லாங்குவேஜஸில் வந்து இந்த ஃபிலிம் போயிருக்கு அப்படின்னா அதுவே வந்து இது ரெகுலரான ஃபில்ம் இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ புஷ் பண்ணி இதை அழகுபடுத்த முடியுமோ அதுக்கான எல்லா வேலைகளுமே பண்ணியிருக்கு. விவேகா அவர்களாகட்டும், தாமரை அவர்களாகட்டும், எல்லா சாங்ஸுமே வந்து எவ்ரிதிங் இஸ் அகெயின் லைக் ஒரு ஆல்பமாக ஹிட் ஆகிறதும் வந்து ரொம்ப ரேரான விஷயம். இது எல்லாமே இந்த படத்துக்கு கூடுதலாக நடந்திருக்கு. ஞானவேல் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப ஸ்மால் சர்க்கிள் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காங்க. படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு ஏன் நீங்கள் தள்ளி தள்ளி போட்டுருக்கீங்க, எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாமே இந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அத்தை, இது நான் விளம்பரத்துக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். மனசார எனக்கு நேற்று நைட் கிடச்சிருந்த ஃபீட்பேக்கு, அதனால் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்ணு, 1 விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு, சிங்கம் 1 விட எனக்கு 3 ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி அவர் உட்காந்து டயலாக்லாம் எழுதுறாரு அந்த மாதிரி அப்படின்னு முதல் வாட்டி வந்து அம்மா சொன்னாங்க. எப்படி என்ன தோணுது அவருக்கு, எதனால் அப்படிலாம் டயலாக் எழுதுறாரு அவர், டயலாக் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. சிங்கம் 1, சிங்கம் 2 இந்த படம் 2 படம் பார்த்துட்டு சும்மா படன்னு பட்டை கிளப்பியிருந்தாங்க. சூர்யா அண்ணன் ஆக்டிங்கை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு படம். ஆடியன்ஸை வந்து ஒரு செகண்ட் அவங்க சொன்ன மாதிரி திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த படம் இருந்துச்சு. இப்போ அதே சிங்கம் 3வது படத்தில் அந்த சிங்கம் கூட நானும் கூட நடிச்சிருக்கேன். உண்மைக்கு இதை நினச்சி பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு நடிகனுக்கு கிடைச்ச வாய்ப்பு இல்லை, ஒரு ரசிகனுக்கு கிடைச்ச வாய்ப்பாக அதை நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. சூர்யானை வந்து பரீட்சை எழுதி ஃபஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் மார்க் வாங்கி நான் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு மாதிரி. எப்படின்னா தான் நடிக்கிற படம் நல்லா வரணுன்றதுக்காக ஒரு டைரக்டர் எது சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி உடம்பை தன்னை வருத்திக்கிட்டு உடம்பை எப்படி வேணாலும் அதுக்கு மாற்றிக்கிட்டு படத்துக்கு கஷ்டப்படுற ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல உழைப்பாளி. டைரக்டர் ஹரிசார் வந்து ஓடிக்கிட்டே இருக்காருன்னா சூர்யானை பறந்துக்கிட்டே இருப்பார். இந்த கூட்டணியில் நானும் ஒரு ஆள் அதுக்கு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்று, கொஞ்சம் காப்பியை குடித்தா கூட கடன்னு குடிக்கணும், படக்குன்னு குடிக்கணும், அதுதான் ஒன்று. அப்போ டைரக்டர் ஹரிசார் எல்லாத்துக்குமே தெரியும், ஃபாஸ்ட்டு. அதெல்லாம் விட உண்மைக்கு நம்ம எந்த அளவுக்கு உழைக்கணும், நம்ம கிடைக்க 1 மணி நேரம், இன்னைக்கு கிடைக்க 1 மணி நேரம் எனக்கு அந்த பெரிய பொக்கிஸ், அந்த 1 ஹவர் இன்னைக்கு கிடைக்க இந்த நாள், அது என்னோட நாள் யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த நாளை நான் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டைம் சொல்வார். அவருடைய உழைப்பு தான் இந்த அளவுக்கு. ஒரு 300 பேராக இருந்தாலும் சுண்டு வரலை வச்சுருப்பார், ஓடிக்கிட்டே இருப்பார். அந்த 300 பேரையும் கூட்டிகிட்டு ஓடிக்கிட்டே இருப்பார். காலையில் வந்தாருங்கன்னா ஈவினிங் வரைக்கும் பேக்கப் சொல்கிற வரைக்கும் கண்டினியூ அவர் எனர்ஜியை பார்க்கவே முடியாதுங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருப்பார். எல்லாத்தையுமே அப்படி கையில் வச்சுருப்பார். அப்படி திரும்பினா எல்லாம் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்வாங்க. அப்படி ஒரு பரபரப்பான ஒரு திறமையான ஒரு உழைப்பாளி ஹரிசார். என்னென்னா பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு எடிட்டர்னு சொல்லலாம். உண்மைக்கே சாரை வந்து ஒரு சீன் பண்ணார் அப்படின்னா ஏதோ வந்தோம் டைலாக் பேசணும், ஓகே ரைட்டு, எக்ஸ்ட்ரா ஒன்று பேசிட்டாங்க, எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி விழுந்துட்டோம் எல்லாம் அப்படின்லாம் இல்லை. பண்ண சொல்லிவிட்டு ஒரு ரிஹர்சல் பார்ப்பார், ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்படியே
மானிட்டர் போடுவார். டயத்தை பார்ப்பார். தப்பாக வச்சுக்கிறாங்க சார். டயத்தை பார்ப்பார். ரெடி அப்படின்னாரு. ரோபோ சங்க வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பாப்புல. சாம்சங் வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பார். இன்னொரு ஆட்டோக்காரர் வந்து பேசியிருப்பேன். அப்போ நான் வந்து பேசியிருப்பேன். ரெடி. எவ்வளோ வருது? 1:10 செகண்ட். ஐயோ அப்பா தாங்காது. ஆத்தடி அர்த்தம். அப்பா முடியாது. ரோபோ நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? இங்கேருந்து குதிச்சு ஓடியாந்தீங்க சார். இப்போ குதிக்கல வேண்டாம், இங்கேருந்தே வாங்க. ஆட்டோ எங்கேருந்து வந்துச்சு சார்? ஆட்டோ இந்த லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே ஒன்று வேண்டாம். வீரமணே ஆட்டோ இங்கேருந்து வரா, இங்கேருந்து வரா. ரைட்டு. நீ சூரிய என்ன பேசுனீங்க? அதுதான் சார். ரெடி, ஓகே, ரெடி, ஆக்ஷன். ஆடிட்டு போடுறா. 1:05. இந்த 5 செகண்டை தூக்குடா 5 செகண்டை. ரோபோ இப்போ என்ன பண்ணுங்க? எங்கே சார்? இங்கேருந்து வந்தீங்க சார். நீங்கள் ஆஃபீஸ் இங்கேயே நிற்கிறீங்க, ஆக்ஷன்லேயே பேசிடுறீங்க. சூரியங்க ஓகே சூரியங்க. ஆட்டோ சார், ஆட்டோ இங்கே இருக்கு. ஆட்டோ அங்கேயே நில்லு, வேண்டாம் போ. ரெடி, ஓகே, ஆக்ஷன். கடை 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 கட 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 கடிட்டு போகிறா. 1 hour வந்துச்சா? எப்படி வந்துச்சு இப்போ? சாரி 1 செகண்ட், 1 நிமிஷம் போதும். அது இவ்வளவுதான் இருக்குன்னு சும்மா எக்ஸ்ட்ரா அதுக்குன்னு பார்க்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. இதுக்குள்ள தான் இருக்குன்னு. ஓகேவா? ரெடி, என்ன சரி, ஓகே. இப்படி கரெக்டாக வச்சு சீன் பண்ணக்கூடிய இயக்குனர். நம்மளால் அண்ணன் இடையில ஒருத்தர் வந்தார், நம்ம அண்ணன் மண்ட மனோகரானே, அவர் லொல்லு சபா மனோகரானே. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. உன சீன் அவர் இறங்கி ஓடி ஒரு கம்மி பண்ண வரணும். என்னண்டா சார், ஐயா போலீஸ் ஸ்டேஷன் ஆட்டோலேருந்து ஓடியாருவார். ஐயான்னு வருவார். வந்து என்னான்னு கேட்டால் இடத்துல ஒரு இன்னொரு கான்ஸ்டபிள் ஓடியாந்து, என்னப்பா என்னையா பிரச்சனை? இல்லையா, என் பொண்ணு கருப்பத்தை எழுத்து விட்டு ஏகாம்பரம் கூட்டிகிட்டு ஓடிட்டான், இதான் சார் அப்படின்னு இந்த விஷயத்த சொல்லணும். அவர் ஆட்டோவில் இறங்கி ஓடி வந்து ஒரு கான்செப்டை சொல்லுவார். அவருக்கு எப்போ கான்செப்ட் உள்ளே சார் உள்ளே இருக்காருன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து நான் ஆப்போசிட் நான் வந்துடுவேன். நான் வந்து என்னன்னு கேட்கணும், இந்த மாதிரி விஷயத்தை சொன்னேன். ரெடி, ஓகே. பார்த்தாச்சா? அசிஸ்டண்ட் கேட்பேன். இல்லை பார்த்தாரு. ஓகே அண்ணே, நம்ம பார்க்கலாமாண்ணே? சார் பார்க்கலாம் சார். ரெடி, ஓகே. பார்த்தேன். ரெடி, எங்கே படுங்க, ஆக்ஷன். ஆட்டோ அங்கேருந்து வா அப்படின்னு வா. ரெடி, வா. ஐயா 1/2 மணி நேரம் போயிடும். ஐயான்ற 1/2 மணி நேரம் போயிடும். ஐயா அவங்க ஐயா போடுறா, கையை சுத்த விடாத. என்ன பண்ண? ரெடி, ஓகே, ரெடி, ஆக்ஷன். ஐயா சார், சடனை வா, டக்குன்னு வா, உள்ள வா. சரி சார். ஐயா இந்த மாதிரியா? அவர் சார் வரையில் மனோகர் சார் வரையில் 2 ஓடுங்க. என்ன பிரச்சனை அப்படி இந்த கையை சுத்த விடாத. இறங்கி அவர் ஆட்டோ. ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஐயா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அண்ணே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சீனை டேரக்டர் தூக்கிடுவார். ஆமாம், நான் தான் 2 தடவை பாப்பா டேரக்டர் சொல்லி நம்மளா கொஞ்சம் உள்ளே வந்துக்கிறோம். நம்மளா இல்லட்டா அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு எல்லாம் மெனக்கெட்டு இருக்கோம்னே டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் சார். பார்த்துங்கன்ட்டு. ஓகே தம்பின்னு அதே மாதிரி வந்தார். ஐயா அப்படின்னு 2 தடவை போச்சு. 3வது ஐயா அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னது? உன் பொண்ணு கருப்பத்தை ஏற்ற விட்டு ஏகாமல் தூக்கிட்டு போயிட்டு அதான தலைவாதி ஏன் டீலாக்கு? பரவாயில்ல, யாரும் சொல்லுவோம் ஃபுட்டேஜ் இது, இந்த ஃபுட்டேஜுக்கு யாராவது சொல்லி முடிச்சிருவோம், சீன் போயிடும். இல்லை இப்போ நான் கரெக்டாக சொல்லிடுறேன். இப்படி வந்து அந்த சீன் எடுப்பேன். என்னென்ன எது ஒரு லிமிட், அதுக்குள்ளே யாராவது என்ன ரியாக்ஷன் இவ்வளவுதான் இருக்குன்னு. அதே மாதிரி காலைல வந்த உடனே அந்த என்னென்னா அந்த கோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் பார்த்துருப்பீங்க அங்கங்கே ஒரு லாயரு ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க பிரச்சனை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அட்மாஸ்ட் ஒரு 2 பேராக நிற்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் ஜோடியாக நிற்பாங்க ஏதாவது. அதே மாதிரி தான் காலைல உள்ள வரையிலேயே உள்ளே வந்து பார்த்தோம்னா அப்படியே அங்கங்கே 2 பேர். வீரமணி ஒருத்தருக்கு அசிஸ்டன்ட் சொல்லி கொடுத்துருப்பாரு. அண்ணன் அவர் ஒரு டைலாக் சொல்லி கொடுத்துருப்பாரு. அண்ணன் ஒருத்தங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க என்னென்னு தெரியும், இந்த சீனில் 5 பேருக்குன்னா 5 பேருக்குன்னு கரெக்டாக டைலாக் சொல்லணும். புரியுதா? ரொம்ப போட்டு திட்டே கூடாது அப்படின்னு டேரக்டர் வரக்கு முன்னாடி உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. கரெக்டாக அண்ணன் சொல்லியிருப்பாங்க டேரக்டர் அண்ணே, டே பக்காவை பார்த்துங்க பசங்க கரெக்டாக சொல்கிறாங்களான்ட்டு. அதனால் எல்லோரும் அப்படியே ரிஹர்சல் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ அதே சீனில் சேர்த்து நாய் இருக்கும். நாய் போலீஸ் தேவைப்பட்டு நாய் இருக்கும், பக்கத்தில் குதிரை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு ஆளாக ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு ரெடி, ஓகே, ரெடி, கரெக்டாக பண்ணுறாங்களா? ஓகே, அந்த டாக்குமெண்ட் எங்கே சார்? அங்கே இருக்கா? அவரை கூட்டி வா. இன்னைக்கு நாய் நல்லா கவுமையா? அதெல்லாம் நல்லா கவும்பியா இங்கே வருது. அப்போ சும்மா வண்டி எல்லாம் கிளம்பி ஆட்டோ ஓட்டிட்டப்போ நீ மட்டும் எங்களை பழகிட்டு இருக்கக்கூடாது. உனக்காக தனியாக எடுக்க முடியாது. நான் என் பக்காவை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கியா? கிளியர்ஸ் எங்கே பண்ணு? ஹேய் வாயா பண்ண சொல்லியா அப்படின்ட்டு. ரைட்டு, ஓகே. இப்போ
இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்தோம்னா எல்லா பக்கமும் அப்படியே எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நாய் சவத்தை பார்க்க வச்சுட்டு இருக்கும். வா 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 வா. ஏன்னா அந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. கொன்னே விடுவார் சார், கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க உதவி இயக்குனர் சார். பார்த்துங்க அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். 3ஆவது நாள் ஷார்ப்பை எல்லோரும் வரணும். இந்த 2 நாள் குதிரையை குட்டி வரவங்க குதிரையை குட்டி வருவாங்க, நாய் வச்சுக்க நாயை குட்டி வருவாங்க. 3ஆவது நாள் இது எல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு வரும். நாய் அவனை குட்டி வச்சிக்கிற வாயா, மணி 6 மணி ஆயிடுச்சு, காலை கொல்ல போகிறாரு மனுஷன். குதிரை அப்படி கையை பிடிச்சி அவங்கள குட்டி வரும். சீக்கிரம் 6 மணி ஆச்சு, அஸ்டே நெட்டு பிடிச்சிருவாங்க. இப்படி ஒரு பரபரன்னு இருக்கும். அடுத்த கேமராமேன் பெரிய அண்ணன் காலையில் வரல, என்ன ஷூட்டிங் எதுவும் பிரச்சனை, என்ன கேமராத்திட்டு ஓடுறாங்க, கேமராத்திட்டு ஓடலைங்க, ஷாட் ஓடிக்கிட்டு இருக்காருன்னுவாங்க. அப்படி பரபரன்னு இருக்கும். ஒரு ஷாட்லாம் வந்து கடல் பீச்சிலேருந்து அப்படியே தண்ணிக்குள்ளேருந்து அப்படி வந்து பீச்சிலேருந்து ஒரு கடல்லேருந்து வரும் கெலிகாம் தானே, ஸ்பெல்லிங் கரெக்டாக என்னன்னு தெரியலை, ஓகே ஒரு கேம் அது வந்துச்சு. தண்ணிக்குள்ளேருந்து வரும், பீச்சை தாண்டி வரும், ரோட்டில் ஒரு 50 கார் போகும், ஜீப் போகும், போலீஸ் அதுக்கு பின்னாடி போவாங்க. அப்படியே அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி உள்ளே போகணும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் ஒரு 100-200 பேர் போலீஸுங்க எல்லோரும் கரெக்டாக அப்படி ஸ்டெடியாக அனுப்பாங்க. உள்ளே ஒரு விஷயமா மீட்டிங் போய்ட்டுருக்கோம், எல்லாம் ஸ்டெடியாக இருப்பாங்க. அதுக்குள்ளே கேமரா உள்ளே போச்சுன்னா அங்கே அண்ணன் இருப்பார், ஹீரோ இருப்பார். இப்படி இந்த ஷாட்டு அப்படி பிளான் பண்ணாங்க பாருங்கள். உண்மைக்கே அதில் நாங்கள் ஒரு காரில் போயிட்டு இருந்தோம். அவ்வளோ ஒரு கஷ்டம், பல பக்கம் கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டமான ஷாட்டு. ஆனால் அவ்வளோ விஷயத்தையும் உண்மைக்கு டைரக்டர் அண்ணன், நாங்கள் வண்டிக்குள்ளே உட்காந்துருப்போம், சூர்யா நாங்கள் கூட போய் அண்ணன் கூட தான் அந்த வண்டியில் இருந்தேன். அப்படி ஆக்ஷன் சொல்லிட்டா அத்தனை பேர்த்துக்கு ஒரே வாக்கி டாக்கியில் சத்தியமாக சொல்லியா 50 பேர் உதவி இயக்குனர் இருந்தால் சில நேரத்தில் மிஸ் ஆயிரும். அவ்வளோ பேர் சார் கிடச்ச உதவி இயக்குனர் உண்மைக்கு பெரிய விஷயம். அத்தனை பேர் அப்படி இருந்தாங்க. ஒரு வாக்கி டாக்கில் ரெடி ஆக்ஷன் அப்படின்னு அந்த காரு போகும், அந்த கேமராவுக்கு ஆக்ஷன் கரெக்டாக, அந்த கார் ஆக்ஷன் எல்லாம் கரெக்டாக ஒன்று மிஸ் ஆனால் இதாகிடும். திருப்பி பெரிய ஷாட் அது போயிட்டு கரெக்டாக சார் அதில் சொல்வார், டேய் ஒயிட் கார் 57-32 சார், அப்படி ஒரு லைட்டாக ஸ்லோப்பா அவ யாரா 70-65 முன்னாடி போ சார், ஹீரோ வர காரை லைட் அப்படி ஃபாலோ பண்ணுங்க, போயிட்டியா ஓகே போலீஸ்கார ஸ்லோவா சும்மா கொஞ்சம் வேகமாக போ. இப்படி இவ்வளோ விஷயம் வந்து இங்கே ஒருத்தர் மட்டும்தான் இவ்வளோ கரெக்டாக ஆப்ரேட் பண்ண வாய்ப்பே இல்லைங்க. அதில் வந்து அவ்வளோ பற்றி கரெக்டாக நம்ம ஏதோ ஒரு 20 கார் கிராஸ் பண்ணி போகணும்னு நினச்சிருப்பான். அந்த 20 கார் போல ஒரு காரை கரெக்டாக டேரக்டர் சார் நம்பர் சொல்லுவாங்க. அவனை மெதுவாக போக சொல்லி ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன், அதுக்கு ஏற்ற கேமராமேன் பிரியன். இவங்க 2 பேர் உண்மையாக சார், இன்னும் நீங்கள் நிறையா படம் சார் நீங்கள் 2 பேரே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார். அடுத்து மியூசிக் டைரக்டர் சார் ஹரி ஜெயரா சார் படத்துல தான் நான் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன் சார் நடிக்கிறது. உண்மைக்கு சார் உங்கள் இப்போ ஹரி சாருக்கு மட்டும் நீங்கள் மியூசிக் பண்ணுறப்ப எனக்கு தோணுது, எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற அத்தனை பேத்துக்குமே வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்லை என்ன, நான் சில பேர்த்தில் வந்து சில படத்துக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை இருக்காது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவேன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த படத்துக்கு தேவை இருக்காது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை இருக்காது. எனக்கு தெரிஞ்சு வந்து சாருடைய ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா அத்தனை மியூசிக் ரெடின்ற எல்லாரும் அலாட்டார் ரெடி ஓகே அப்படின்னு எல்லாம் சார் இது சார் பல்ப் போட டமால் சார் இது ஓகே தானே சார் கரெக்ட் இழுத்து விடு அது போடு இது போடு எல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே செம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா மியூசிக் பண்ணுற சாதாரண விஷயம் ஹரிசாரி படத்துக்கு சும்மா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கேன், சூப்பராக இருந்துச்சுங்கண்ணே. அடுத்து எங்கள் அண்ணன் விவேக் அண்ணன் பாட்டில் ஆடிட்டேன். ஃபஸ்ட்டு பாட்டில் 2 மூமெண்ட்டை போட்டு மறைஞ்சிட்டு இப்படியா மாஸ்டர் அவங்க பேர் என்னண்ணே பிருந்தா மாஸ்டர் சாண்டவனே இந்த சூரிக்கு 2 மூமெண்ட் கொடுக்குற நான் படுற பாடு இருக்கேன்ட்டு பின்னாடி போய் தலையை வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த டேரக்டர் சார் சொல்லுவார், இல்லை சூரிக்கு ஒரு மூமெண்ட் தான் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. அதில் பங்குக்கு ஒரு பெரிய படத்தில் இந்த பாட்டில் கொஞ்சம் வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து கனகணி மாஸ்டர் அவங்க துணியை துவைக்கிற மாதிரி 4 அடி அடிச்சு துவைச்சி பிச்சு எரிஞ்சு டோட்டல் மேலே இருக்க அத்தனை பேர் எனக்கு இப்படி பெரிய படத்தில் இப்படி வாய்ப்பு கொடுத்தல எங்கள் டைரக்டர் சார் சூர்யா அண்ணன், எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் வயசாகவே இருக்கிற எங்கள் ப்ரொடியூசர் ஞானவேல் சார் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். டைரக்டர் தெரியும், ஹீரோவை தெரியும். உண்மைக்கே இன்றைக்கி வந்து ஞானவேல் ராஜா சார்ண்டா எங்கள் கிராமம் சாதம் எங்கள் கிராமத்தில் வந்து கண்டுபிடிக்கணும் சார், கண்டுபிடிப்பாங்க இந்த ஊர் எங்கடா இந்த ராஜாபுரம் அப்படின்னு.
எங்கள் ஊருக்கு இங்கே வரைக்கும் தெரியும் சார். இந்த ப்ரொடியூசர்கள் யார் யார் இன்றைக்கி மெயினாக இருக்காங்க அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு பெரிய நிறுவனமாக எனக்கு வளர்ந்துருக்கீங்க சார். நான் மேன்மேலும் ஒரு பெரிய நிறுவனமாக வளரணும் சார். நான் பல படங்கள் இயக்கிக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார். எல்லா படத்தையும் நான் இருக்கணும் சார். ரொம்ப சந்தோஷம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள் சார். நான் ஒரு ரசிகனாக வாழ்த்துறேன் சார். சிங்கம் 3 ஹரி அவர்களோட நான் ஒர்க் பண்ணுற கடைசியில் நான் ஒரு 12 வருஷம் கழிச்சு ஒர்க் பண்ணுறேன்னா, அருளுக்கு அப்புறம் முதல்ல போலீஸ் ஜானர் சாமி காக்கா ஒரே வருஷத்தில் 2003 வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய போலீஸ் படம்னாலே எல்லா டைரக்டர்ஸும் வந்து அவங்களோட கதையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஒரு காரணம் வந்து அவருடைய சாமி, எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு கமர்ஷியல் படம் எனக்கு. ஸோ அண்டு இந்த படம் சிங்கம் 3 ஏற்கனவே 2 சீக்குவலும் பெரிய வெற்றி பெற்ற படங்கள். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் என்கிட்ட வரும்போது வாட் ஐ ஃபெல்ட், எனக்கு இன்னும் பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த குறிப்பாக விசேஷமான ஒரு விஷயம் என்னென்ன சொல்லணும்னா, இதில் இது வரைக்கும் நான் பாடல்கள் மியூசிக் பண்ணியிருந்தேன். இந்த படத்தில் விவேகா, பா விஜய், தாமரை அருமையான பாடல் எழுதியிருக்காங்க. ஆனால் முதல்ல ஹரி இந்த படத்தில் என்னை ஒரு பாடலாசிரியர் ஆகிட்டார். அது யாருக்கும் தெரியாத விஷயம். ஏன்னா ஒரு சிச்சுவேஷனில் 2 நாளில் ஒரு பாட்டு வேணும்னாரு. டியூன் கொடுத்தாச்சு, பட் லிரிக்கு எல்லாரும் பாடலாசிரியர்களும் பிஸியாக இருந்தாங்க. வாங்க நம்ம 2 பேரும் உட்காந்து எழுதிடலான்னாரு. ஐயோ அது பெரிய வேலையாச்சே, அது பாட்டு செக் பண்ணுறதுக்கே நான் 1 வாரம் எடுப்பேன், எழுதுறது 2 நாளில். ஆனால் அவர் உட்காந்து ஒரு கான்ஃபிடென்ஸோடு உட்காந்தாரு. எப்படி போகும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண பாட்டு தான் அந்த வைஃபை. ராத்திரி 9 மணிக்கு உட்காந்து ஒரு விடிய காத்தால 2-3 வரைக்கும் அவரும் நானும் உட்காந்து அந்த பாடலை முயற்சி பண்ணி எழுதினோம். அண்டு சாங் ரெக்கார்டிங் ஆன போகும்போது ஒரு நல்ல ஏன்னா வார்த்தைகளாக பெருசாக எனக்கு தெரியாது, பட் மெட்டு அமைக்கும்போது இப்படி தான் வார்த்தை மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது உள்ளே வரும். அதுதான் நம்ம பாடலாசிரியர்கிட்ட எதிர்பார்ப்போம். அவங்க கருத்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் சவுண்டு விஷயத்த ஒரு இசையமைப்பாளராக என்னுடைய பொறுப்பாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து இந்த படத்தில் இதில் உட்காரும்போது அவர் டைரக்டராக அவருக்கு தெரிஞ்சுது என்ன மாதிரி பாடணும். ஸ்ருதிஹாசனுக்கும் சூர்யாவுக்கும் உள்ள பாடல் அண்டு படத்தில் இருக்கிற ஒரு நல்ல பெப்பி சாங் அது. அண்டு 2வது ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய முதல் புதிய ஸ்டுடியோ ஹெச்சில் முழுக்க ரெக்கார்ட் பண்ண படம் சிங்கம் 3. பாடல்கள் எல்லாமே 5.1 மிக்ஸ் எல்லாமே இந்த ஸ்டுடியோவில் பண்ணப்பட்டது. பிரத்யேகமான புதிய கருவிகள் வச்சு அந்த பாடல்கள் நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அண்டு தியேட்டரில் பார்க்கும்போது இட்ஸ் அ ப்ளஷர் டு வாட்ச் த சாங், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர். 3வது இந்த எனக்கு தெரிஞ்சு பின்னணி இசைக்கு ரொம்ப அதிக நாள் பண்ணப்பட்ட படம் இது. ஏன்னா 35 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2.5 மணி நேரம் படம், 2.5 மணி நேரம் ஃபுல்லாகவே மியூசிக் இருக்கும் படத்தில். அண்டு எப்படின்னா, நான் படம் ஃபஸ்ட்டு பின்னணி இசைக்காக நான் படத்தை பார்க்கும்போதே பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் பண்ணது என்னென்னா, நான் என் மியூசிக் டைரக்டர் ஒரு படத்தை பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் தொய்வு இருக்கோ அந்த இடத்துல ஒரு கூடுதல் கவனம் செலுத்தி மக்களை வந்து அந்த ஒரு தொய்வு இல்லாமல் கொண்டு போக வேண்டியது. அங்கே தொய்வு ஃபீல் பண்ணாங்கன்னா அது நான் தப்பு பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா 11th பேட்ஸ்மேன் மாதிரி. ஆனால் இவர் படம் பார்க்கும்போது பின்னணி இசையே தேவையில்லை, ஏன்னா படமாகவே அவ்வளோ விறுவிறுப்பாக இருந்தது. இல்லை சார் நீங்கள் அப்படிலாம் எடுத்துடாதீங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் அது விட்றாதீங்க, அது டெஃபினட்டாக வேணும். இது படம் ஃபுல்லாகவே அவ்வளோ க்ரிப்பிங்காகவும் அவ்வளோ டைட்டாக இருந்தது. அண்டு எடிட்டிங் பயங்கரமாக இருந்தது. அவர் இப்போ தான் சூரி சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓ இதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்கான்னு. அவர் சொன்ன ஒரு விஷயமாக அந்த காட்சியெல்லாம் நான் பாருங்க, அந்த ஒரு நிமிஷம் 10 செகண்டு, அப்புறம் 1:05 ஆனது, அப்புறம் 1 நிமிஷம் ஆனது. எனக்கு தான் தெரியும் படத்தில் அந்த 1 நிமிஷம் கூட கிடையாது, எடுத்துட்டார் அவர். இதுதான் உண்மை. அவர் 1/2 மணி நேரமாக அதை பற்றி விவரிச்சிருந்தார். நான் இந்த மாதிரி நானும் தலையை நோண்டிட்டேன், இந்த மாதிரி சீனே படத்தில் இல்லையே, எங்கே அவர் வந்து எம்மான்றாரு, ஏற்ற வீட்டில் கடத்திட்டு போனாங்கன்றாரு, எல்லாம் அவர் உண்மையானுமே அந்த 1 நிமிஷத்தில் 1 செகண்ட் கூட கிடையாது. ஸோ
ஐ திங்க் நம்மலாம் பாட்டு பண்ணிவிட்டு அப்புறம் உக்காந்துட்டு தான் எங்கே என்ன பண்ணலாம் ட்ரிம் பண்ணலாம்னு யோசிப்போம். அவர் ஷூட் பண்ணும்போது இல்லை, எழுதும்போதே அவர் ட்ரிம் பண்ணி தான் ஐ திங்க் வென் ஹி ரைட்ஸ் த ஸ்கிரிப்ட் அவர் அந்த மாதிரி ஒரு டைரக்டர். அண்ட் ரொம்ப ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் ஒரு சாங் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஷூட்லாம் பண்ணிவிட்டு ஒரு 5 மாதம் 6 மாதம் கழிச்சு தான் ஃபைனல் மிக்ஸில் உட்காருவேன். இந்த உங்களுக்கு சிடி மாஸ்டர் கொடுக்கும்போது எல்லா பாட்டையும் ஒன்றா கேட்டு அப்போ தான் நானே ஒரு ஜட்ஜ்மெண்ட்க்கு வருவேன். ஓய் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏன் தேவையில்லாமல் பண்ணியிருக்கிறோம், இது எடுத்துடலாமே, இந்த விஷயம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, இது வார்த்தையை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட போனோன்னே அவர் வருவார், ஐயோ எனக்கு அது வேணும், நீங்கள் அதெல்லாம் எடுக்காதீங்க, வேணா சேர்க்குறதோன்னா சேர்த்துக்கோங்க, எதுவும் எடுக்காதீங்கன்னு வருவார். அப்புறம் அவ்வளோ ஞாபகம் வச்சுருப்பார் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும். அண்டு ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தது. அண்டு டெஃபினெட்லி ஒரு மனசுலேருந்து சொல்கிற ஒரு விஷயம், இது வந்து ஒரு எல்லா சினிமா கோயர்ஸுக்கும் அப்புறம் ஒரு பொழுதுபோக்கு அது மட்டும் இல்லை, இந்த கட்டத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்கணுன்றது இந்த படத்தில் அப்படி சொல்லியிருக்கிறார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றியெல்லாம் தாண்டி ஒரு ரொம்ப கண்ணியமான படமாக இருக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் வந்து நிறைய பப்ளிக்கோட அங்கங்கே சுற்றிட்டு இருப்பேன். எங்கேயாவது போய் ஒரு டீ கடையில் டீ சாப்பிடுவேன், எங்கேயாவது ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். வந்த உடனே ஒருத்தன் படம் பார்த்துட்டு என்னோடய படத்தை இப்போது சிங்கம் 2 பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு, சார் உங்கள் படம் ஃபாஸ்ட்டாக இருந்தது சார், சூப்பராக இருந்ததுன்றதுலாம் சொல்ல மாட்டோம், நல்லா இருந்ததுலாம் சொல்ல மாட்டோம், முதல்ல ஃபாஸ்ட்டாக இருந்தது. நான் தான் டேய் ஃபாஸ்ட்டாக இருந்தது தம்பி, ஓகேப்பா நல்லா இருந்துச்சானா, நல்லா இருந்துச்சு சார், ஆனால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு சார். இது வந்து நான் போகிற இடத்துல எல்லாம் என் காதில் விழுந்து நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா அது தெரியல எனக்கு. ஆனால் கொஞ்சம் வேகம், மக்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க, எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லார் கையிலையும் எல்லாரும் தெரியுது, எல்லாமே தெரியுது. வேகத்தை கொஞ்சம் தொய்வு விழுந்தாலும் டக்குன்னு அடுத்து மெசேஜ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் போர் அடிச்சுன்னா டப்புன்னு ஒரு 10 செல்ஃபோன் லைட்டு தெரியுது, வேறு ஏதோ பர்சனல் வேலைக்கு போயிடுறாங்க. இதை பார்த்து கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே நல்ல ஸ்பீடாக இருக்கணும். ஆனால் அது வந்து ஒரு ஒரு மதில் மேல் நடக்கிற மாதிரி தான், அது எப்படி வேணாலும் ஆகலாம். கொஞ்சம் அது வந்து தப்பாக போச்சுன்னா என்னப்பா ஒன்றும் புரியல, ஒரு இரிட்டேஷனாக இருக்குப்பான்னு கூட சொல்லிடுவாங்க. அந்த ஒரு பயத்தில் ஆனால் வேறு அது எப்படியும் மக்களை வந்து எந்த ஒரு சீன்லேயும் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் கூட இறங்க விட்றக்கூடாது மைண்டை. இதுக்காக பார்த்து அந்த பரபரப்பான கதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்சது தான் நான் பண்ண முடியும். ஆனால் ஸ்க்ரீன் பிளேங்கிறது எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எல்லாம் பண்ணுறது. ஸோ அப்போவே என்னோடய அசிஸ்டன்ஸ் கூட, என்னோடய கேமராமேன், டெக்னீஷியன்ஸு, அதுக்கப்புறம் படம்னா சூர்யா சார் கூட உட்காந்து பேசுவேன். அப்போல்லாம் யாருக்கு என்னென்ன தோணுது எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு கேட்டு சீன்ஸை வந்து கம்மியாக வச்சுக்காமல் நிறையா சீன்ஸ் ஆக்கி ஒரு சீனை வந்து ஒரு சீக்வன்ஸாக மாற்றி, அந்த சீக்வன்ஸில் வந்து ஒரு பிகினிங் என்ன, நடுவில் என்ன, ஒரு 300 அடி ஒரு 200 அடி ஒரு சீன்னா அதில் வந்து 100வது அடியில் நம்ம என்ன சொல்ல வரோம், அடுத்த 100 அடியாக ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குறதுக்கு எங்கேயும் திரும்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் டிஸ்கஷனில் முடிவு பண்ணுறோம். அதுக்கு என்னோடய டீம் ஒர்க்கு தான் காரணம். அந்த டீமுக்கு எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன். ஏன்னா தனித்தனியாக சொல்ல முடியாது, எல்லாத்தையும் எல்லோரும் பேசிட்டாங்க. ஸோ என்னோடய டீம், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து என்னோடய டெக்னீஷியன் அத்தனை பேரும் எல்லோரும் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இதை வேகமாக ஒரு படத்தை முடிக்கிறதுக்கு அந்த கூட்டம், இந்த உழைப்பாளி கூட்டம் தான் முக்கியமான காரணம். அவங்க அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னால் வேகமாக ஓட முடியுது. ஏன்னா நான் மட்டும் தனியாக ஓடிக்கிட்டு இருந்தால் தனியாக போய் நிற்பேன், கூடவே எல்லோரும் ஓடி வரணும். ஸோ அந்த எனர்ஜி எல்லோரும் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து படத்தோட நாயகன் சூர்யா சார். அதாவது என்ன ஆக்சுவலாக வந்து என்ன பந்தம்னு தெரியல, கடவுள் புண்ணியத்தில் என்ன வந்து அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட என்றைக்கே ஒரு நாள் ஒரு கசப்பான ஒரு அனுபவம் வீட்டுக்குள்ளே இருக்கும். எல்லாருக்குள்ளேயுமே வந்து எவ்வளோ அன்பாக இருந்தாலும் ஒரு கசப்பான அனுபவம் இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், இந்த 10 வருஷத்தில் எங்களுக்குள்ள அப்படி ஒரு அனுபவம் எனக்கு இருந்ததா ஞாபகமே இல்லை. இதுக்கு வந்து கடவுள் வந்து உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு நான் நம்புகிறேன். அது வந்து இத்தனைக்கும் 100 நாள், 150 நாள், 120 நாள் வந்து நாங்கள் வேலை செய்கிறோம். 12லேருந்து 14 மணி நேரம் உழைக்கிறோம், ஒன்றாவே இருக்கிறோம். ஆனால் எவ்வளோ டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ விஷயங்கள் திங்க் பண்ண வேண்டியது, எவ்வளோ பேப்பர்ஸ் அவர் கையில் போகுது, டைலாக் படிக்கிறாரு, அதில் நிறையா அவருக்கு வந்து சில சந்தேகங்கள் வரும், அதை நான் தீர்த்து வைப்பேன். எதுலையா ஒரு இடத்துல கூட ஒரு எரரே வராது. அந்தளவுக்கு இருக்குன்னா ஏதோ ஒரு இடத்துல என்கிட்ட கூட ஒரு சின்ன தவறு இருக்கும், அது கூட இல்லை அது சரியாக தான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல அவருக்குள்ளே அந்த 10% 5% காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து, எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து, எப்போவுமே வந்து ஒரு
ஒரு படம் ஒரு ப்ராஜெக்ட்னு போயாச்சுன்னா என்னை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறதா நான் உணர்வேன். எனக்கு வந்து அவ்வளோ ஒரு இடம் கொடுக்குற ஒரு ஹீரோ. என்னால் என்றைக்கும் மறக்க முடியாத என்னுடைய சகோதரன் மாதிரி, சகோதரன்னே சொல்லலாம். ஏன்னா நான் 5வது படம் பண்ணுறேன். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து இன்னும் அடுத்து எப்படா அவர் கூட போகிறேன், அடுத்த படம் நான் ஒன்று பண்ணுறேன், இன்னும் அடுத்த படம் எப்போ ஜாயின் பண்ணலான்னு வேண்டிக்கிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு இப்போ பண்ணுற கதையில் கூட ஏதாவது ஒரு சீன் வந்து இது வந்து அந்த படத்துக்கு ஜியோட அடுத்த படத்துக்கு நமக்கு செட் ஆகும், அங்கே போட்டுடலாம், அவர் ஸ்டைலுக்கு செட் ஆகும், இப்படிலாம் யோசிக்கிற அளவுக்கு நானும் அவரை பற்றி யோசிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு நல்ல அழகான உறவு, ஒரு அழகான தொழில் சினிமா. அதில் வந்து இப்படி ஒரு அழகான உறவு கிடைச்சதுக்கு நான் வந்து கடவுள்கிட்ட நன்றி சொல்கிறேன். எந்த சீன் வேணாலும் சீனில் வந்து ஒரு யதார்த்தமும் ஒரு நியாயமும் இருந்தால் எவ்வளோ வேணாலும் ஃபோர்ஸ் ஏற்றலாம். அவர் வந்து அதை வந்து உண்மையாக்கிடுவார் அவரோட எமோஷ்னல் ஆக்டிங்கில். ஏன்னா ஒரு 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 ட்ராமாட்டிக் டைலாக்கை கூட அது வந்து எமோஷ்னலாக அது பேசும்போது அந்த கோபமும் அந்த அந்த அதில் வர்ற அந்த அது உண்மையாகவே மாற்றப்படுது. அதை வந்து ஜி வந்து அந்த அளவுக்கு பண்ணிவிடுவார். ஸோ அந்த மாதிரி அவரை நம்பி நான் என்ன வேணாலும் பண்ணலாம், கதை யோசிக்கிறதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நான் எவ்வளோ வேணாலும் நம்ம ஏற்றலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து தைரியமாக பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஹீரோ. என்னோடய படங்கள் வந்து இன்றைக்கி வந்து 5வது படம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அவர் கூட பண்ண எல்லா படங்களும் நல்லா போயிருக்கு. அவர் கூட பண்ண படங்கள் மூலமாக எனக்கு என்னுடைய லெவலும் வந்து ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நல்ல பொசிஷனுக்கு நான் மேலே போய் எனக்கு வந்து ஒரு எல்லா ப்ரொடியூசரும் பார்க்கும்போது எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த அந்த வெற்றிகளும் நாங்கள் கொடுத்துட்ருக்க வெற்றிகளும் அதில் கிடைக்கிற உயர்வும் தான் காரணம். ஸோ அந்த வகையில் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப எமோஷ்னலாகவே அது வந்து எனக்கு ரொம்ப டச் ஆகுது. இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து 14வது படம். 14வது படம். இது வந்து சிங்கம் 2 முடித்தோம். அதுக்கப்புறம் நான் நடுவில் வந்து விஷால் கூட ஒரு படம் பண்ணேன். அதுக்கு அப்போவே வந்து ஜி கூட ஒரு படம் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போது நாங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது வேறு ஒரு கதை டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஆக்சுவலாக அந்த C3 உருவான விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் சின்னதாக. ஏன்னா வேறு ஒரு கதை தான் பண்ணுறதா அதுக்குரிய டிஸ்கஷன் போச்சு, பேசணும், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வெளியில் உள்ள மக்கள் ரசிகர்கள் அத்தனை பேரும் வந்து பார்க்குறவங்கலாம் சார் அடுத்து தேர்ட் பார்ட்டு தானே கேட்டு 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 எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஐயோ இது வந்து இவங்க ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்காங்களே. ஒரு முக்கியமான நண்பர் ஒருத்தர் கேட்டார், எப்போதுமே ஒரு 3ங்கிறது ஒரு நம்பருங்க, அதை ரவுண்ட் பண்ணிவிடுங்க, நீங்கள் 2 பண்ணிட்டீங்க, 3வது ஒன்று பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்ன இப்படி சொல்கிறாங்களேங்கும் போது போலீஸ் கதை நம்மகிட்ட நிறையா இருந்துச்சு, குட்டி குட்டியாக சின்ன சின்ன அவுட்லைன். அதில் எது செட் ஆகுதுன்னு அப்படியே வச்சு அசிஸ்டன்ஸ் கூட உட்காந்து பேசும்போது ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் ஒன்று இருந்துச்சு. அதை கொஞ்சம் ஒரு 2 நாள் உட்காந்து டெவலப் பண்ணிட்டு ஜிகிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி கேட்குறாங்க, நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருப்பாருன்னா. அவர் கேட்டவுடனே போயிடலாம் நல்லா இருக்குன்னாரு. அன்னைக்கு கொடுத்த அந்த ஆர்வம் நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் எப்போதுமே வந்து ஒரு பர்சனல் செக்கிங் ஒன்று நடக்கும், ஈவினிங் வரைக்கும் டிஸ்கஷன் நைட் வரைக்கும் இருந்தாலும் அப்புறம் ஒரு 10 நிமிஷம் எங்கேயாவது நம்ம தப்பாக போகிறோமான்னு பார்த்தா இந்த C3 வந்து ஸ்கிரிப்ட் மேக்கிங்லேயே வந்து எங்கேயுமே வந்து டவுன் ஆன மாதிரி தெரில. நான் ஜிகிட்ட கூட பார்க்கும்போது அப்பப்போ சொல்ல தைரியமாக போயிட்டுருக்கேன். ஏன்னா எங்கேயுமே எல்லாத்துலேயுமே இத்தனைக்கும் S2 ஐ மீன் சிங்கம் 2லலாம் ஒரு டென்ஷன் வரும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சீக்வல் பண்ணும்போது இதில் வந்து வரல, இழுத்துட்டே போச்சு கதை. அது அப்படியே ஸ்க்ரீன் ப்ளே நல்லா டெவலப் ஆச்சு, சீக்வன்ஸ்லாம் நல்லா அமைஞ்சுது, டைலாக் எழுதும்போது டைலாக்ஸ் நிறையா வந்துச்சு. ஏன்னா இதில் ஒரு நல்ல ஒரு சோஷியல் கன்சர்ன் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வந்து நாங்கள் வாண்டடாக எப்போதுமே என்னோடய படத்தில் நாங்கள் சொல்கிறது கிடையாது. அதுவாக ஏதாவது 2 வார்த்தை அமையும், அவ்வளோதான். இதில் வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு சின்ன மெசேஜும் அமைஞ்சுது. இன்றைக்கி உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு சில விஷயங்கள் போய் சேர்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. ஸோ அதெல்லாம் அமையும் போது இது வந்து ரொம்பவே நல்லா எங்களை ஸ்கிரிப்ட் நல்லா எழுதிட்டு போச்சு. அந்த தைரியத்தில் தான் உள்ளே வந்தோம். அப்படியே வரும்போது எங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா, ஸ்டுடியோ கிரீன். அதாவது நான் எப்போதுமே நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், எனக்கு அவார்டெலாம் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி படமும் நான் எடுக்கிறதில்ல. எனக்கு கிடைக்கிற அவார்டுன்னு நினச்சிக்கிறது ஒரு ப்ரொடியூசர் 2வது படம் கொடுத்தாருன்னா அது ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு 3வது படம் கொடுத்துருக்காரு. ஸோ இது எனக்கு வந்து டபுள் அவார்டு மாதிரி தான். ஏன்னா 3வது படம் எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு டேரக்டர் கூட எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து சூழலே இருக்கா என்னன்னு தெரியல. அதை வந்து அகைன் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் வந்து மிக பிரம்மாண்டமாக வந்திருக்குன்னு சொன்னாங்க எல்லோரும். அதுக்கு காரணம் இவர் தான். நானே நிறைய டார்ச்சர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் ஏதாவது பேசி. ஆனால் எங்கேயுமே விட்டு கொடுக்கல, நானும் அவரும் எதுவும் விட்டு கொடுக்கல. இதை வந்து குறைச்சி பண்ணுங்கள், இதை வந்து சரியாக பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாலே கிடையாது. அவர் எவ்வளோ படங்கள் பெரிய பெரிய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் உள்ளே போட்டிருக்கோம். ஏன்னா இந்த படத்தோட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும், மக்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்து வருவாங்க. அதுக்கு வந்து விஷுவல் வந்து பெருசாக இருக்கணுன்றக்காக
நிறைய செலவு பண்ணியிருக்கோம். அதை வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். எதுவுமே வந்து வேஸ்ட்டாக பண்ணல. அவருடைய பர்மிஷனோட தான் ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எதுவுமே நாங்கள் உங்களுக்கு மீறி பண்ணல. ஏன்னா அவரோட பர்மிஷனோட இது நமக்கு வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மையிலே பிரமிப்பு. அவரோட படங்கள்லேயும் இது பெருசாக இருக்கும். என்னுடைய படத்தோட வரிசையிலையும் இது ஒரு பிரம்மாண்ட படமாக வந்திருக்கு. ஏற்கனவே நான் டெக்னீஷியனை பற்றி பேசிட்டேன். இது இல்லாமல் வந்து 40 ஆர்டிஸ்ட்டு அத்தனை பேரும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சூரி தனியாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நிறையா டைம் ஆகுது. பட் அத்தனை பேரும் கலக்கியிருக்காரு. அது ஒரே வார்த்தையில் சொல்லியிருந்தா நல்லா. ரோபோ சங்கர் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சிங்கம் 1, 2ல் நடித்த நடிகர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. சில கேரக்டர்ஸை தவிர, வில்லன் கேரக்டர்ஸ் தவிர. இது இல்லாமல் இதில் வந்து ஒரு 15 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னென்னா 3rd பார்ட்டு வித் அந்த கண்டினியூஸ் ஸ்டோரின்னு சொல்லலாம். அதாவது முதல் 5 மணி நேரத்தை பார்த்தீங்க. இப்போ அந்த 5 மணிக்கு அப்புறத்துலேருந்து 7.5 மணி நேரம் ஸ்டோரியை பார்க்குறீங்க. இது வந்து ஒரு புது அனுபவமாக நிச்சயமாக மக்களுக்கு இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த கதையோட ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து எப்படி மெர்ஜாகிறத வந்து ஒரு நல்ல முறையில் நாங்கள் பண்ணியிருக்கோம். தமிழில் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஒரு 3rd பார்ட் வந்து கண்டினியூஸாக ஸ்டோரி கண்டினியூட்டியோடு வர்றதுக்கு அந்த கதையும் வந்து அதுக்கேற்றபடி அமைஞ்சுது. அதில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது கரெக்டாக வந்து உட்காந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். புது அனுபவமாக இருக்கும் மக்களுக்கு ஒரு 3rd பார்ட்டு இந்த கனெக்டடாக பார்க்குற மாதிரி ஸ்டோரியை அப்படின்ற மாதிரி. இது இல்லாமல் எல்லாரையும் பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டில் போகிற விஷயம். ஸோ 1, 2 நல்லபடியாக போயிருக்கு. இந்த 3க்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது 9th அன்னைக்கு. உங்களுடைய சப்போர்ட், மக்களுடைய சப்போர்ட் இருந்தால் மறுபடியும் இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா தமிழில் இப்போ 2nd பார்ட் நிறையா போயிட்டுருக்கு. அந்த 2nd பார்ட்டில் வெற்றி அடைகிற எல்லோரும் வந்து 3rd பார்ட்டுக்கு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ஆளாக நாங்கள் போயிட்டுருக்கோம். இதுக்கு வந்து உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட் வேணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த ஹரிசார் படம் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணேன். அப்புறம் 2வது படம் இந்த படம். அப்புறம் சூர்யா சார் நிறைய படம் பண்ணியிருக்கேன். பர்டிகுலர் அயன், கஜினி, அப்புறம் 3வது இந்த படத்தில் தான் சேர்ந்துருக்கோம். மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும். ஏன்னா நீங்கள் ட்ரெயிலில் பார்த்துருப்பீங்க. பொதுவாக இவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நான் நிறைய டேரக்டர்ஸ் வந்து சீக்கிரம் சொல்லுவாங்க, நான் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணணும். பட் ஹரி சார் வந்து வரும்போதே பேக்கிங்காக கரெக்டாக வந்துடுவார். இப்போ இப்படி வேணும்னு சொல்லிவிடுவார் பர்ஃபெக்டாக. அதனால தான் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் ஞானவேல் சார் தான். நான் பெரிய பட்ஜெட்லாம் கொடுப்பேன், அதெல்லாம் எம்பிட்டாங்க அது ஓகே பண்ணி கொடுப்பேன். ஸோ மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படம். அப்புறம் சூர்யா சாரை போட்டு பெரிய டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காங்க, கட்டி தூக்கி தொங்க விட்டு. ஸோ மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் ஆண்டரை வேண்டிக்கிறேன். சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 என்று இந்தியா முழுக்கும் ஒரு மிகப்பெரிய அலையை ஏற்படுத்துகிற ஒரு தொடர்ச்சியான ஒரு படமாக இது இருக்கிறது. ஹரி சார்னா அவர் வந்து வேகம் அப்படின்னு நாங்கள் நிறைய சொல்லுவோம், எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. ஹரி சாருக்கும் எனக்கும் ஒரு தனிப்பட்ட பந்தம் இருக்கிறது. என்னென்னா அவருடைய முதல் பாடலை எழுதியவன் நான். தமிழ் படத்தில் அவருக்கு ஓப்பனிங் பாடல் எழுதியவன் நான். இன்றைக்கு அவர் வந்து தமிழ் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் டைரக்டராக, தயாரிப்பாளர்களால் தேடப்படுகிற மிகப்பெரிய இயக்குனராக வளர்ந்திருக்கிறாருங்கிறப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு. அதே போல் அவருடைய இந்த சிங்கம் சீரியலில் பார்த்தீங்கன்னா சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 என்று 3 பகுதியிலேயும் பாடல் எழுதிய பாடலாசிரியன், பங்களிப்பு செய்த பாடலாசிரியன் என்கிற ஒரு பெருமையும் எனக்கு உண்டு. அதனால் நிஜமாகவே ஒரு பெரிய மகிழ்ச்சி. சூர்யா சாரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அவருக்குள்ளார ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு கோபக்கார இளைஞன் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். எப்படின்னா, குறிப்பாக ஹரி சார் வந்து அவருடைய படங்களுக்கெல்லாம் பாடல் எழுதுறதுக்காக என்னை கூப்பிடுவார், லொக்கேஷனுக்கே கூப்பிடுவார். ஒரு வாரம் அப்படி போயிடுவேன். அச்சங்கோயில் இது அதுன்னு அது மாதிரியான லொக்கேஷன் பாடல்கள் வந்து படம் பிடிக்கிற இடத்துக்கே கூப்பிட்டு போயிடுவார். அப்படி போகிறப்போ சிங்கம் 2க்கு மணப்பாடுங்கிற ஒரு ஏரியா, திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற மணப்பாடுங்கிற ஒரு கடற்கரை கிராமத்துக்கு போகிறேன். அப்போ வந்து அந்த படத்தினுடைய ஓப்பனிங் சாங் வந்து படப்பிடிப்பு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. நடுவில் திடீர்னு சூர்யா சார் வந்து மைக்கை வாங்கி சொல்கிறார், இந்த மணப்பாடு மக்கள் நம்மை நம்பி இங்கே படப்பிடிப்புக்கு விட்டிருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைகளை நீங்கள் போட்டிருக்கீங்க. இங்கே இருந்து வெளியே செல்லும்போது இங்கே இருக்கிற அத்தனை குப்பைகளையும் நீங்கள் அப்புறப்படுத்தி விட்டு செல்ல வேண்டும். இல்லையென்றால் அடுத்த காட்சிக்கு நான் வருவதற்கு முன்பு நானே எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னார். உடனே அங்கே இருந்த அத்தனை பேரும் அதை வந்து நுழைஞ்சு அந்த சுத்தப்படுத்தி அந்த அந்த இடத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு வந்தார்கள். இது நிஜமாகவே ஒரு நடிகர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே இருந்தாலும் நம்மை நம்பி ஒரு இடத்தை ஒப்படைக்கிற போது அங்கே தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நல்ல பெயரை வாங்கி தர வேண்டும் என்கிற அந்த எண்ணம்
அதுதான் அவரிடத்துல எனக்கு பிடித்தமான ஒன்று. அதே போல் ஒரு பாடலாசிரியர் என்னை பார்த்து சொன்னார், உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியல, அப்படி இருந்தால் கண்டிப்பாக விட்டுருங்க அப்படின்னாரு. அது வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு கலைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் உள்ளார்ந்த மனத்துக்குள்ளே இருப்பதை தான் சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து சிங்கம் என்கிற அந்த கதாபாத்திரத்தில் அவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன்னா நம்ம யாருமே நேராக பார்த்து கிடையாது, சிவாஜி கணேசனை தான் நாம் பார்ப்போம். அது மாதிரி சிங்கம் என்றால் நம்ம எங்கேயோ ஒரு முறை தான் நம்ம வாழ்க்கையிலே பார்த்துருப்போம். சூர்யா சாரை தான் சிங்கம்ங்கிற அளவுக்கு ஏறக்குறைய அப்படியே பார்க்குறோம். ஹரி சாரினுடைய அந்த பல பாதிப்புகள் நம்ம வந்து சூர்யா சார் அவரிடத்துல இந்த சிங்கம் அந்த வரிசையில் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து தொடர்ச்சியாக வெற்றி பாடல்களை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு அபாரமான இசையமைப்பாளர். அவரோட நான் நிறைய படங்கள் பணியாற்றியிருக்கிறேன். துப்பாக்கியிலேருந்து, கோவிலிருந்து, என்றென்றும் புன்னகையிலேருந்து, நண்பன்லேருந்து நிறைய பாடல்கள் அவருக்கு கொடுத்துருக்கேன். இந்த படத்தினுடைய பாடல் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த படத்தினுடைய பாடலை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், காக்கி சட்டை போட்டாம்பாரு, தேக்கி வச்ச கோபம் 100, தாக்க போகிறான் தாறுமாறு, தாங்க போகிற ஆளு யாரு என்று பல்லவி ஆரம்பிக்கும். உடை போட்டவுடன் புதிதான ஒரு நடை போட்டு வருவான், ஒரே பார்வையிலே முழு ஆளையுமே எடை போட்டு விடுவான், அற ஒன்று விட்டா கண் பட்டா குற்றவாளி கூட்டம் ஓடும் நாடு நாடா என்றும், துளைக்கின்ற ஒரு துடிப்போடு இவன் தோட்டாக்கள் இருப்பும், தப்பானவனை பார்த்தாலே அது தகிப்போடு குதிக்கும் என்றும் பாடலில் வரும். ஹரிசார் வந்து ஒவ்வொரு வரியும் என்ன கதைக்கு தவிர்த்து வெளியே எங்கும் போய்விடக்கூடாது என்பதற்காக அப்படியே வாங்குவார். அவரோட பணியாற்றுவதே ஒரு மிகப்பெரிய பயிற்சி. அதில் வந்து தொடர்ச்சியாக அவருக்கு பணியாற்றி கொண்டிருப்பது ஒரு இனிமையான அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்திலே நான் தொடர்ச்சியாக, அது இந்த தொடர்ச்சியான வெற்றிகளை வந்து கொடுத்து கொண்டிருக்கிற இந்த வெற்றி தொடர்ச்சியிலே நானும் பங்களித்திருப்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். படத்தில் ஹரி சார் வந்து எல்லாரையும் ட்ரில் எடுத்துட்டாரு. ஒரு போர் நடந்த மாதிரி இது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குமரன் சார்லேருந்து எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் சரி, ராஜேந்திர அண்ணனும் சரி, ப்ரொடக்ஷன் சைடு பசங்க ப்ளஸ் எல்லா டெக்னீஷியன்ஸும், பிரியன் சார்லேருந்து கண்ணன் மாஸ்டர் வரைக்கும் எல்லாருமே, ஹாரிஸ் சார்லேருந்து ஒரு போர் நடந்த மாதிரி இது. எல்லா நடிகர்கள், அனுஷ்கா, ஸ்ருதி ஆகட்டும், சூரிய அண்ணன் ஆகட்டும், மற்றும் ரோபோ சங்கர் அண்ணன், விஜயகுமார் சார், எல்லாருமே ஒரு போர் நடந்த மாதிரி இந்த படம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஜாலியாக இருந்தது நான் மட்டும்தான். ஏன்னா ஸ்பாட்டில் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அந்த ஹார்ட் ஒர்க்கெல்லாம், அந்த ஸ்ட்ரெயின் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வராமல் அதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து அதை தடுத்து மேக்ஸிமம் அவருடைய ஒவ்வொரு பைசா செலவு பண்ணுறதும் அவருடைய காசு மாதிரி எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு சில டைரக்டர்ஸ் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அதில் முக்கியமான டைரக்டர் வந்து ஹரி சார். ஏன்னா பட்ஜெட் பார்த்தா குவாலிட்டி போயிடும், குவாலிட்டி பார்த்தா குவாலிட்டி நல்லா வரணும்னு நினச்சி பண்ணுறப்ப பட்ஜெட் பயங்கரமாக எகிரிடும். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் டைரக்டராக ஒரு 15-18 வருஷம் இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணி தன்னுடைய பேரை வந்து மென்மேலும் ஒவ்வொரு தடவையும் சக்தி சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும், தியேட்டருக்காரங்களும், ஆடியன்ஸும், கமர்ஷியல் ரசிகர்களும் நம்பி திரும்பி தியேட்டருக்கு வரக்கூடிய ஒரு கண்டென்ட்டை கொடுக்கறதுங்கிறது வந்து 20 வருஷமாக அதை சஸ்டெயின் பண்ணி கொண்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த போராட்டத்தில் மறுபடியும் தன்னை வந்து முதலிடம் வச்சு ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு ஹரி சார். அப்புறம் ஒவ்வொரு தடவை ஃபங்க்ஷன் வைக்கிறப்பவும் ஆடியோ ஃபங்க்ஷன் வேண்டாங்கம்பார். அப்புறம் ப்ரெஸ் மீட்டை தவிர வேறு எதுக்குமே அவர் ஓகே சொன்னதில்லை. அது என்னென்னா வந்தால் அவங்கள பற்றி நாம் 10 வார்த்தை பேசி, நம்மளை பற்றி அவங்க ப்ரெஷர்டாக பாராட்டி பேசணும்பார். ஸோ அந்தளவுக்கு எந்த ஒரு எக்ஸ்போஷரும் இருக்கக்கூடாது, அமைதியாக நம்ம வேலை வந்து படத்தில் தான் காட்டணும், வெளியே வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு டைரக்டர். இந்த படம் வந்து சக்தி என்ன சொன்ன மாதிரி 1, 2 அப்படிங்கிறத தாண்டி இந்த 3 வந்து மிகப்பெரிய, ஏன்னா இந்த 3வது பார்ட் தாண்டது உண்மையாகவே பெரிய போராட்டம். அதுக்கான உழைப்பை வந்து அவ்வளோ உள்ளே கொட்டியிருக்காரு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அது நீங்கள் படம் பார்த்தா உணர்வீங்க. செலவெல்லாம் தாண்டி அந்த உழைப்பு இல்லைன்னா இது இவ்வளோ அற்புதமான படமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த 3 வந்து எல்லாம் விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, என்னங்க 30 வரைக்கும் எடுப்பீங்களா அப்படிம்பாங்க. அது உண்மையாகவே 30 வரைக்கும் போகக்கூடிய ஒரு தைரியத்தை வந்து இந்த 3 தன்னம்பிக்கையை வந்து கொடுக்குது. ப்ளஸ் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை உணர்வீங்க. ப்ளஸ் சூர்யா சார் தொடர்ந்து எனக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தொடர்ந்து எனக்கு சப்போர்ட்டாக என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும் என் கூட எனக்கு சப்போர்ட்டாக இருந்தவர்.
அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு லைஃப்லேயும் சரி, கெரியர் வைஸும் சரி. ஸோ இந்த நேரத்தில் அவருடைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 130 நாள் வந்து அதே வெறிய அடக்கிட்டு அதே வேகத்தோட வேலை செஞ்சு இந்த அவுட்புட், ஏன்னா ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த ஒரு வேகமும் உழைப்பும் ஹார்ட் ஒர்க்கும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ப்ளஸ் எல்லா டோட்டல் டீம், பிரியன் சார்லேருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து நான் 23 வயசில் தான் ஃப்ளைட் ஏறினேன். 28 வயசில் தான் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். கடைசி வரைக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல் போக முடியாதுன்னு நினச்சேன் நான், ஹாரிஸ் சார் கூட ஒர்க் பண்ண முடியாதுன்னு. ஆனால் ஹாரிஸ் சாரோட ஹெல்ப்போட இந்த படத்தில் 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டேன். அதோட டேஸ்ட்டு பார்த்தாச்சு. சார் பட்ஜெட் வைஸ் சொல்ல சார், எல்லாமே அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஹாரிஸ் சார்னா நல்ல மெலடி வரும் அப்படின்னு அவருக்கு ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது. தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப சொல்லுவாங்க, கொஞ்சம் தமிழுக்கு சூப்பருங்க அப்படிம்பாங்க, தெலுங்குக்கு கொஞ்சம் அடியாக இருக்கணும், கமர்ஷியலாக இருக்கணும்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தெலுங்கு டைரக்டர் விடாமல் போட்டு இது பண்ண போகிறாங்க, உங்களை டார்ச்சர் பண்ண போகிறாங்க சார் இந்த படத்துக்கு அப்புறம். ரீரெக்கார்டிங்கும் சரி, சாங்ஸும் சரி, வைஃபை சாங்காக இருந்தாலும் சரி, யூனிவர்சல் காப், சோனா சோனி எல்லாமே பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. ப்ளஸ் ஒவ்வொரு தடவை ஃபேன்ஸுக்கு இந்த நேரத்தில் நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா படம் வெவ்வேறு காரணங்கள்னால தள்ளி போயிட்டே இருக்குது. தீபாவளிக்கு எங்களால் கொண்டு முடியல. திருப்பி டிசம்பர் வந்து எல்லாருக்குமே தெரியும், சிஎம் டெத்துலேருந்து புயல்லேருந்து ஒரு டிமானிட்டைசேஷன் எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே தொடர்ந்து பல விஷயங்கள் நடந்து வந்துருச்சு இந்த 2 மாதத்தில். ஆனால் பிப்ரவரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப லக்கி மந்த். என்னென்னா தமிழில் பருத்தி வீரன் ரிலீஸ் ஆனது February 23. தெலுங்கில் வந்து ஸ்டுடியோ கிரீனுங்கிற பேனர் போய் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகி பெரிய லெவலில் ரீச் ஆனது வந்து 1001 தெலுங்கு ரிலீஸ் பண்ணோம் February 5. ஸோ ஏதோ கடவுள் ஒரு டைரெக்ஷனில் பிப்ரவரிங்கிறது உனக்கு ராசியான மாதம்னு கொண்டு வந்து சேர்த்த மாதிரி இருக்குது. இதுவும் என் கெரியரில் மிகப்பெரிய படமாக அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் டோட்டல் சூரியன்லேருந்து எல்லாத்துக்கும் விவேகா சார், எடிட்டர் ஜெய், வாழ்த்துக்கள். ஏன்னா மற்ற படங்கள் மாதிரி இல்லை, இந்த படம் எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை டோட்டலாக அந்த ஃபுட்டேஜை கொண்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சேர்த்துனதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் வியாபாரத்தை பற்றி பேசியிருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் ஃபேன்ஸ் சைட்லேருந்து ப்ரெஷரு, நீங்கள் வந்து சொல்கிறதே இல்லை, எல்லோரும் நம்பர்ஸ் போடுறாங்க, தானு சார் சொல்கிறாரு, விஜய கம்பைன் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நம்பர்ஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை. ஃபஸ்ட்டு விஷயம், பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பாலிசி. ரெண்டாவது, இப்போ வியாபாரமாக நான் சொல்லணும் அப்படிங்கிறப்ப ஏதோ ஃபேமிலிக்குள்ளே நாமளே பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது சூர்யா சார் விரும்புவாரா இல்லையாங்கிற ஒரு விஷயமும் அதில் இருக்குது. ஏன்னா ஒரு ஒரிஜினல் நம்பர்ஸ் சொல்லி கூட அதில் 2 பேர் காயப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப இதாக இருப்பார். பட் ஃபேன்ஸுக்காக இந்த ஒரு தடவை நான் சூர்யா சார்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் ஒரு சில விஷயங்கள் இங்கே ஷேர் பண்ணியே ஆகணும். என்னென்னா, டோட்டல் வியாபாரத்தை வச்சு தான் நம்பர் 1 நம்பர் 2 கேம் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இதில் வந்து நான் நம்பர் சொல்ல விரும்பலை. வியாபாரமாக ரஜினி சாருக்கு அடுத்து அதிகபட்ச வியாபாரம் இருக்கிற ஹீரோ வந்து நான் சூர்யா சாருங்கிறது என்னால் கண்டிப்பாக சொல்லிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்குகிற சம்பளத்தை வச்சு தான் நம்பர் 1 நம்பர் 2 நினச்சிட்ருக்காங்க. அது கிடையாது. 4 காசு ப்ரொடியூசரும் சம்பாதிக்கணும், நல்ல டெக்னீஷியன்ஸ் அஃபோர்ட் பண்ணணும், ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் சூர்யா சார். அந்த விதத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100 crore பிஃபோர் ரிலீஸு அந்த பிஸ்னஸ் டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் தெலுங்கில் வந்து ரஜினி சாருக்கு அடுத்து அதிக வியாபாரம் இருக்கிற ஹீரோ வந்து சூர்யா சார் தாங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது நிறைய பேர் வந்து திரும்ப பொய்யான விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் வர்றப்ப அதை வந்து ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அதுக்கு மெயின் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் நம்பர்ஸ் நாளைக்கு ஒரு வேளை ஒரு படத்தோட கலெக்ஷன் போடுறப்ப ஒரு 3-4 பேர் ஆத்தென்டிக்காக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ், எனக்கு ஸ்ரீதர் பிள்ளை சார்லேருந்து எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்படி கேட்டு 2 இடத்துல வெரிஃபை பண்ணி நம்பர்ஸை வந்து போடணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அது ராங்காக இதாகிறப்ப டோட்டல் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சருமே டிஸ்டர்ப் ஆகுது. ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் மட்டுமே நீங்கள் போட்டால் தான் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு தொழில் நடக்கிறப்ப அதுக்கு நல்லது, அது ஆரோக்கியமாக இருக்கும். ப்ளஸ் இந்த தொடர்ந்து எல்லா படங்களுக்கும்
பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களோட சப்போர்ட் வந்து பெரிய லெவலில் இருந்திருக்கு. இந்த படமும் ரொம்ப தரமான படம், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய படம். இதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன்.